வணக்கம் 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 வணக்கம். இது எந்த நாடு? இதுதான் உத்தர கோசலாபுரி. உத்தர கோசலாபுரி எடுத்துள்ளார்கள். இந்த கோசலாபுரி ஆண்டு வரக்கூடிய கோவண மன்னனுக்கு மனோக வாழ்க்கை தான் கோமலவல்லி. கோமலவல்லி பேர் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்க்கை வருகிறோம். இருந்தாலும் ஒரே ஒரு மகள் ஒப்பற்ற மகள் இருக்கின்றார். அவள் பேர் தான் கௌசல்யா. கௌசல்யா கௌசல்யா எடுத்துள்ளார்கள். அனுதினமும் மன்னவனை பார்ப்பது வணக்கம், அருகாவுள்ள காவலனை பார்ப்பது வணக்கம். பார்க்கலாம். நான் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவர் ஆலயத்தில் அங்கு மலர் பூஜை வைத்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன்,
அவரை காணவில்லை. எங்கதான் சென்றான்? என்னதான் செய்கிறான் என்ன திருவடி அழகிடே. ஐயையோ எம்மா எம்மா வருவது என்னடா வருத்திகள் வரடி ஏடா தவறாக பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஏடா என்ன சொல்றீ? ஐயோ அம்மா அம்மா அப்பா குஞ்சு நாரு ஏமா ஏன் ஏண்டா நானே தவறா பேசலாமா? ஏன் இது தவறான வார்த்தையா? தவறான வார்த்தை தானே இது. சாரி இது தவறான வார்த்தையா இருந்தா நான் நெருப்புறம் பாருங்க. அம்மா என்ன பண்ற போற? நான் நெருப்புறம் பாருங்க வார்த்தால சரிங்களா? தவறான வார்த்தை சொல்லிட்டீங்க. நான் ஏன் சோகத்துல வரேன்? சோகத்துல வருகிறா புலம்பி புலம்பி பொழுப்பி பொழுப்பி அழுது கொண்டு வருகிறேன். ஆமாமா பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். சரிம்மா ஏன்னா எங்க ஊர்ல பெரிய கோழிக்கார மூடு ஊர்ல. ஆமா பெரிய கோழிக்கார மூடு கோழிக்கார வீடு. ஆமா எங்க பண்ணை இருக்குது பாரு. 3 பண்ணை 3 கோழி பண்ணை. பெரிய பெரிய பண்ணமா பெரிய பெரிய பண்ணை. ஆமா நிச்சயமா. ஆனா 3 பண்ணையிலும் 3 கோழி தான் இருக்கு. 3 பண்ணையில 3 கோழி தான் இருக்கு. ஆமா ஏண்டா பெரிய பெரிய பண்ணன்னு சொல்ற? 3 பண்ணையில 3 கோழி தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாமா 3 கோழி தான் இருக்கு. ஏகப்பட்டமான கோழி இருக்குன்னு நினைச்சதாரு. நீ அப்படி நினைச்சிட்டியா? 3 கோழி தான் இருக்கும். முந்தா நேத்து அந்த 3 கோழியுமே செத்து போச்சு. 3 கோழியே செத்து போச்சு. அப்புறம் பார்த்தேன் நான் முட்டை இல்லாம சாப்பாடு சாப்பிட மாட்டேன். எங்க ஆயா கூட்டாங்க. டேய் பெரா நீ முட்டை இல்லாம சாப்பிட மாட்டேன். முட்டை இல்லாம நீ சாப்பிட மாட்டேன். ஆகையால உனக்கு நான் 100 ரூபாய் தரேன். நேரா செஞ்சுக்கு போயிட்டு சந்தையில கோழி வாங்கிட்டு வா. சந்தையில போய் கோழி வாங்கிட்டு வா. ஆமா சொன்னாங்க. நான் 100 ரூபாய் எடுத்துட்டு வாயில வச்சுக்கிட்டு நேரா செஞ்சு போனோமா சந்தைக்கு. நேரா செஞ்சுக்கு போனேன். செஞ்சு போன உடனே அங்க பார்த்தா சந்தையில கோழி வித்துட்டு இருக்காங்க. சந்தையில கோழி வித்துக்கிறாங்க. ஒரு கோழி 100 ரூபான்றா கம்மியாச்சு. ஒரு கோழி 100 ரூபாய். ஆமா கம்மியா தானே சொல்லிக்கிறாங்க. ஒரு கோழி 100 ரூபாய். ஆமாண்டா. எங்க பாட்டியால கொடுத்தாங்க. பாட்டி எவ்வளவு கொடுத்தாங்க? பாட்டி 100 ரூபாய் கொடுத்தாங்க. 100 ரூபாய் கொடுத்தாங்க. 100 ரூபாய்க்கு நான் 3 கோழி வேணும்னு பார்த்தா ஒரு கோழி 100 ரூபான்றா. ஒரு கோழி 100 ரூபாய்னு சொல்றான். இந்த கோழி நமக்கு வேணாம். அந்த கோழி நமக்கு வேணாம். அந்த 100 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நேரா அப்படியே நடந்து வரேன். என்னடா இது கோழி இல்லாம பாட்டி வீட்டுக்கு போனா நம்மள அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வரேன். பார்த்தா ரோட்டு ஓரமா அப்படியே ஒரு கூடாரமா போட்டு எவ்வளவு குஞ்சு வைக்கிறாங்கம்மா. உதப்படுவேன் வீடா போடாடா மொட்டைடாக்கடாயா குஞ்சு விக்கிறாங்க. கோழி குஞ்சு விக்கிறான்னு சொல்லுடா. ஓ அது கோழி குஞ்சியா? கோழி குஞ்சு விக்கிறான்னு சொல்லு. எனக்கு மொட்டைலாக்கா இருக்குது. ஆமாடா குஞ்சு சொல்றேன் நீ உதப்படுவேன். ஏமா அதான் சொன்னேன். சரிம்மா கோழி குஞ்சுன்னு சொல்லுடா. நீ கோழி சொல்லிக்க நான் குஞ்சு சொல்லிக்கிறேன். அதனால கோழி சொல்லு. மறுபடியும் அதே சொல்றேன். ஐயோ நீ சேர்த்து வராதுமா. சேர்த்து வராது. வரும் முயற்சி பண்ணு. வரும் முயற்சி பண்ணா. ஆமாடா நிச்சயமா வருமா. சரி நீ சொல்ற தேவரிடா வேணாண்டா சொல்வது கேளு. நீ மேல கை வச்சு பேசாத. எதுக்காக? எனக்கு கூச்சமா இருக்குது. ஆமா அதனால ஒரு 3 கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு எங்க பாட்டி என்ன போட்டாங்கன்னா எனக்கு ஒரு குஞ்சு. ஐயோ கோழி குஞ்சு. ஆமா அப்படின்னு சொல்லுடா. என் தம்பிக்கு ஒரு குஞ்சு. ஐயோ கோழி குஞ்சுமா. எங்க அப்பனுக்கு ஒரு குஞ்சு. 3 பிரிச்சுட்டாங்க. 3 பிரித்து கொடுத்து விட்டாங்க. ஆமா என் கோழி குஞ்சு எனக்கு கொடுத்துட்டாங்க. என் தம்பி கோழி குஞ்சு என் தம்பி கொடுத்துட்டாங்க. என் அப்பங்காரு கோழி குஞ்சு என் அப்பங்காரனுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு உடனே நான் என்ன பண்றேன்னா இந்த கோழி குஞ்சியை வளர்க்கணுமே. 3 பண்ணை கட்டி வச்சுக்கணுமே. ஒரு கோழி கூட இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த கோழி குஞ்சியை பத்திரமா எப்படி வளர்த்தேன் தெரியுமா? எப்படி வளர்க்கிறேன்? நாடகத்துக்கு கிளம்ப சொல்ல. நாடகத்துக்கு கிளம்பும் போது ஆமா அந்த பேக்ல எடுத்து போட்டுக்குவேன் குஞ்சு. அந்த பேக்ல இருக்கு கோழி குஞ்சு எடுத்து போட்டு உடனே அங்க இருந்து நேரா நாடகத்தாண்ட வருவேன். சாப்பாடு போட கூடுவாங்க. அங்க போய் சாப்பிடுவோம். இந்த நாடகக்கார எல்லாம் சாப்பிட்டு இறப்பாங்க இல்லையா? அப்ப எடுத்து என் குஞ்சியை வெளியே விட்டுருவேன். ஏமா கோழி குஞ்சு எடுத்து வெளியே விட்டுருவேன். ஓ பேக்ல இருந்து கோழி குஞ்சு எடுத்து வெளியே விட்டுருவேன். சரி அதுதான் நான் சொல்றேன். இந்த மொட்டை நாக்கா இருக்குது. நீ கோழி சொல்லிக்க. அதனால அது கோழி குஞ்சு அங்க எடுத்து விட்டு உடனே அந்த சாப்பாடெல்லாம் பொறுக்கி தின்னுடும். ஆமா அது வயிற்றுக்கு போட்டுக்கும். நானும் வயிற்றுக்கு போட்டுக்குவேன். நீ வயிற்றுக்கு போட்டுக்குவேன். என் குஞ்சு நல்லா அப்படியே வளருது. கோழி குஞ்சுமா கோழி குஞ்சு வளருது. என் தம்பிக்கார என்ன பண்ணுவான்னா அந்த பால்வாடி போக சொல்ல அந்த குஞ்சியை கையோட கூட்டின்னு போயிடும்.
கோழி குஞ்சு கோழி குஞ்சு. ஆமா ஆ. அங்க ஆயா முட்டை போடுறாங்க பாரு. டேய் அதுல ஆயா முட்டை போட மாட்டாங்க டேய் ஏமா ஆயா கடா முட்டை போடுறாங்கடி யாடா டேய் யாரடா வீடா போலடாயா ஓ சத்துணவு முட்டை போடுறாங்களா முட்டை ஆ முட்டைடா அப்ப போட்டு கோழி முட்டை கிடையாது சத்துணவு கோழியா முட்டை. வச்சிருந்தா சரி சரி வார்த்தைக்கு சரிமா ஆ. அங்க போன உடனே ஆ. அந்த சின்ன பசங்க எல்லாம் எடுப்பாங்க இல்லையா ஆ. அந்த சாப்பாடு எல்லாம் ஆ. என் தம்பிக்கார எடுத்துன்னு போனா பாரு ஆ. என் தம்பிக்கார குஞ்சு எடுத்து விட்டுருவான் டேய் கோழி குஞ்சு எடுத்து விடுவா கோழி குஞ்சிய ஆ. அது அப்படியே போயிட்டு தின்னுடும் அப்படியே பறிக்கு தின்னோம் ஆமா அது பரவாயில்ல அப்படியே கொஞ்சம் வளர்ந்துன்னு வருது ஆ. எங்க 2 பேரும் குஞ்சு தான் நல்லா வளருது ஆ. என் அப்பங்கார குஞ்சு தாம்மா பாவப்பட்ட குஞ்சு டேய் எங்க அப்பா கோழி குஞ்சு அப்படி கோழி குஞ்சு உதப்படுவ என்ன அப்பங்கார கொத்தனாரு அவரு சிமெண்ட் வேலைக்கு தான் போவாரு நேரா அப்பா கொத்தனாரா ஆமா ஆ ஆ அதனால பொருந்து வேலைக்கு போக சொல்ல இந்த கோழி குஞ்சிய கூட கூட்டிட்டு போவாரு கூட கூட்டிட்டு போவாரு அதுக்கு ஆதாரம் என்ன பண்றது சிமெண்ட் யாரு துண்ணும் அது தின்னோம் அதனால என் அப்பங்கார குஞ்சு நாள் பட அப்படியே சுருங்குது டேய் கோழி குஞ்சுமா கோழி குஞ்சு ஆமா ஆ. அதனால அது பசி எடுத்தனால ஆ. எதிர் வீட்டு ஆண்டாள் இருக்குது ஆ. அந்த ஆண்டாள் வீட்டுக்கு தான் அப்பப்போ போவோம் அதான் வீடு தான் அப்பப்ப போகும் ஏன்னா அவங்க பள்ளிக்கூடத்துல பொறுப்பாளரா வேலை செய்யறாங்க ஆ. அந்த ரேஷன் அரிசி சோறல அரிசி எல்லாம் இருக்கு பாரு ஆ. அது சாப்பிடுறதுக்காக போவோம் அப்படி போன உடனே அப்படியே ஒரு நாள் பொறுக்கிட்டே போச்சு பொறுக்கிட்டே போன உடனே எங்கதான் போச்சுன்னு தெரியல எங்கதான் போச்சுன்னு தெரியல என் பாட்டி கூட்டாங்க அடே தம்பி உங்க அப்பங்காரன் குஞ்சு எங்க போச்சுன்னு தெரியல சொன்னாங்க பாரு நான் தோப்பு தோப்பா தேடுறேன் ஏடாத விடவே கிடையாது தவா தேடுறேன் எல்லாத்துலயும் தேடுறேன் என் அப்பங்காரன் குஞ்சு கிடைக்கவே இல்ல டேய் உங்க அப்பா கோழி குஞ்சு கிடைக்கவே இல்லை சொல்லு ஆமாமா கோழி குஞ்சு கிடைக்கவே இல்ல அதனால நான் என்ன பண்ணேன் சரி எப்படியோ போச்சுன்னு சொல்லிட்டு காலையில இப்ப நாடகத்துக்கு வர சொல்ல என்ன பண்ண எழுந்த தூங்குனேன் எழுந்த மூஞ்சி கழுவலாம்னு சொல்லிட்டு போனேன் தொட்டியாண்ட போனோமா வெட்டியாடா போனேன் தொட்டியாண்ட போனோம்னா மூஞ்சி கழுவலாம்னு பார்த்தா எம்மா இது அங்கங்க பொறுக்கி துண்டு வந்துக்குது போல இருக்குது இது தண்ணி தாக்க எடுத்துக்கிச்சு அந்த தொட்டியில மேல ஏறி போக சொல்ல அது நொடுக்கணும் உள்ள ஒன்றுக்குது உள்ள வந்து வச்சு பார்த்தாம்மா அப்படியே எங்க அப்பங்கார குஞ்சு வச்சு நிக்குதுமா அப்பா கோழி குஞ்சுடா உதப்படுவேன் ஓ அப்பா கோழி குஞ்சு அதனால அது எடுத்து பார்த்தா நாறுது அப்படியே எடுத்து போட்டு நேரா வரமா ஐயோ எம்மா எம்மா அப்பா குஞ்சு கோழி குஞ்சு ஏன்னா ஒருவருக்கு இவ்வளவு கலந்தாவும் கேட்டு எதேதோ கதைகளை சொல்லி நேரத்தை கடத்தி விட்டாய் போனாலும் பார்க்கட்டும் இது எந்த நாடு இதுவா இதுதான் உத்தர கோசலாபுரி தான் இந்த கோசலாபுரி ஆடு வரக்கூடிய கோமல மன்னனுக்கு வடாக வாய்க்கிறது கோமலவள்ளி கோமலவள்ளி என்று பேர் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறோம் ஒரே மகள் ஒப்பற்ற மகள் இருக்கின்றார் அவள் பேர் தான் கௌசல்யா பேர் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறார் இருந்தாலும் மகளை பார்க்க வேண்டும் மன்னவரை பார்க்க வேண்டும் புறப்பட்டு போகலாம்